ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி volcanoes. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸுக்கு சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஆல்ரெடி மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். 2 பேஜஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்ச்சி. அதாவது மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 3 பேரும் தான் மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் பிறப்பு விகிதம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1000 பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் பிறப்பு விகிதம் ஒரு வருடத்தில். ஓகேவா? அதே போல தான் இறப்பு விகிதமும் 1000 பேர்களில் ஒரு வருடத்தில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இறப்பு விகிதம். நெக்ஸ்ட்டு இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இடப்பெயர்ச்சி என்பது என்னது? மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வது தான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று குடிவரவு, இன்னொன்று குடியகழ்வு. குடிவரவுனானது ஒரு நாட்டிற்கு மக்கள் வர்றது, இதனால் அந்த நாட்டுடைய மக்கள் தொகை அதிகரிக்கும். ஓகேங்களா? ஒரு நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறுவது குடி அகழ்வுன்னு சொல்கிறாங்க. இதனால் மக்கள் தொகை குறையும். ஓகேங்களா? உலகிலே மிக அதிகம் குடியேற்றம் நடந்த நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தபோது மெக்சிகோ தான். கிட்டத்தட்ட அமெரிக்காவும் மெக்சிகோவும் தங்களுக்கிடையே 3110 கிலோமீட்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி மெக்சிகோ மக்கள் அமெரிக்காவுக்கு அடிக்கடி குடியேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ மக்கள் 11% மக்கள் வெளிநாடுகள் தான் குடியேற்றம் அடைஞ்சிருக்காங்க. 11% மக்கள் வெளிநாட்டுக்கு குடியேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொத்த இடப்பெயர்ச்சி விகிதம். இதை கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. n = 1000 × I-E/P. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் E என்பது நாட்டை விட்டு வெளியேறும் நபர்களின் எண்ணிக்கை, I என்பது நாட்டிற்கு குடியேற்றும் நபர்களின் எண்ணிக்கை, P என்பது மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகை. இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மொத்த இடப்பெயர்வு விகிதம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மக்கள் தொகை நிர்ணயிக்கும் காரணிகள்னு சொல்லிட்டு கேட்டால் இது 3 தான். இது 3 எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை பற்றிய கோட்பாடு. மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகளை 2 பேர் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று மால்தாஸின் கோட்பாடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அளவு கோட்பாடு. ஓகேவா? இப்போது மால்தாஸோடைய கோட்பாடை பார்க்கலாம். மால்தாஸ் கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா 1798 வெளியிடப்பட்டது. முதலில் மக்கள் தொகை பற்றி ஆய்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா மால்தாஸ் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்பொழுது, மக்கள் தொகையானது பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கும். ஓகேவா? உணவு உற்பத்தியானது கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்றாரு. அப்படின்னா என்னது? இப்போது மக்கள் தொகை வந்து ஒரு 100ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி 10 மில்லியன் டன். ஓகேவா? இப்போ மக்கள் தொகை அவர் என்ன சொல்கிறாரு? பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கும். 100 × 100 10,000 ஆகிடுச்சு. ஆனால் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதம் என்பது 20 மில்லியன் டன் தான் உணவு உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்த 10 மில்லியன் டன் வந்து 100 மக்களுக்கு போதுமானது. ஆனால் 20 மில்லியன் டன் வந்து 10,000 மக்களுக்கு போதுமானதா? இல்லை. அப்போனா கண்டிப்பாக உணவு உற்பத்தியில் குறைவு ஏற்படும். அதை தான் நம்ம மால்தாஸ் சொல்கிறார். ஓகேவா? அந்த உணவு உற்பத்தியில் குறை ஏற்படும், ப்ளஸ் பொருளாதார வளர்ச்சியில் தடை ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மால்தாஸ் சொல்கிறாரு. இதுதான் மால்தாஸோடைய கோட்பாடு. நெக்ஸ்ட்டு உத்தம அளவு கோட்பாடு வெளியிட்டவர் வந்து எட்வின் மேனன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தமம்னா என்னது? கரெக்டாக. அதாவது ஒரு நாட்டோடைய தலா உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா எப்போ உச்சத்தில் இருக்கும்பொழுது ஒரு மக்கள் தொகை இருக்குங்கள்ல, அந்த மக்கள் தொகை தான் உத்தம அளவான மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் மேனன் சொல்கிறாரு. தலா உற்பத்தி என்னது? ஒரு நாட்டோடைய மொத்த வருமானத்தை அந்நாட்டுடைய மக்கள் தொகையால் வகுத்து கிடைப்பது தலா உற்பத்தி. அந்த தலா உற்பத்தி எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ இருக்க மக்கள் தொகை தான் உத்தமமான அளவு அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் மேனன் சொல்கிறாரு. அதை கால்குலேட் பண்ணவும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை ஒரு டைக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ் ஆக்சிஸை வந்து மக்கள் தொகையாகவும் ஒய் ஆக்சிஸை தலா வருமானமும் எடுத்துக்கிட்டு பாயிண்ட்ஸை பிக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தலா வருமானம் வச்சு ஒரு கர்வ் இப்படி உருவாகும். அதில் இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம். இதுதான் தலா வருமானம் உச்சமாக அடைகிற பாயிண்ட்டு. இது M. ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் வந்து 2 லைன்ஸ் வந்து வரைஞ்சி அதில் வந்து இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஏவோடைய வேல்யூ ஃபைன் பண்ணி இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு அந்த உத்தமமான மக்கள் தொகை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபைன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க? இந்த மக்களுடைய பொருளாதாரத்தையும் சமூக மரபியல் ப்ளஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு புள்ளிவிவர தொகுப்பு பேர் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது 1872. யார் கணக்கிட்டா? மேயே பிரபு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எங்கே? வங்காளத்தில். அப்புறம் இதை வந்து முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 1881 ரிப்பன் பிரபு எடுத்தாங்க. 2001 2011 நடந்த மக்கள் தொகை 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சுதந்திரத்துக்கு அப்புறம் 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்குது. ஓகேங்களா? மக்கள் தொகை 10 வருடங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. ஓகேவா? ஓகே, மக்கள் தொகை 10 வருடங்களுக்கு பிறகு கணக்கெடுக்கணும், 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. அந்த ஆர்டிக்கல் வந்து 246. ஓகேவா? நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள், மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகள், ப்ளஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்துட்டோம், இதில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இன்னொன்று என்ன பார்க்காம இருந்திருப்போம்னு பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் விளைவுகள், அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து பார்க்காம இருந்திருப்போம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பில் பார்க்கும்போது பார்ப்போம். மக்கள் தொகை வெடிப்பில் எழுதுறதையே நம்ம மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கு எழுதிடலாம். ஓகேங்களா? மக்கள் தொகை வெடிப்புக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும், அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.